மனசுக்கும் ஒவ்வொரு வியாதி வர்ற அந்த வைரஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க என்ன மனசுல வந்து தைரியமா இருக்கீங்களா? இல்ல அதுக்கு பயப்படுறீங்களான்னு சொல்லி அந்த கிருமி வாட்ச் பண்ணும். நீங்க அதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மேலும், 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 மேலும் உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து வியாதிய பெருசு பண்ணிரும். இப்ப நம்ம பயப்படல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த கிருமி ஆட்டோமேட்டிக்காவே வேலை செய்யாது. அது வந்து உங்க மனசுக்கும் அந்த ஒரு வியாதி வருதுன்னா, அந்த கிருமிக்கும் 2க்குள்ளயும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய மனசு தான். பொதுவா வந்து எந்த வியாதியா இருந்தாலும் சரிங்க. ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு சொந்தக்காரவங்களோ நட்போ யாரோ ஒருத்தவங்க, உங்களுக்கு புடிக்காதவங்க வர்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரியாக்ட் பண்ணுவீங்க? வேண்டா வெறுப்பா. அதாவது அது வேணாம் புடிக்காதவங்க. புடிக்காதவங்கள வந்து உங்களுக்கு ஆகாதவங்க, புடிக்காதவங்கள வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இது பண்ணுவீங்களா? அத வந்து வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவீங்க. வேண்டான்றவங்கள வேணான்னு அவாய்ட் பண்ணுவீங்க. அது போல தான் உங்களுக்கு பிடிக்காதது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ற மாரி, உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு எது குடுத்தாலும் சரி, அத அவாய்ட் பண்றீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு உடம்பு முடியாம போற சிம்ப்டம் வருதுன்னா, நீங்க அத மைண்டுக்குள்ள கொண்டு போயி அக்செப்ட் பண்ணக்கூடாது. அத வந்து ஏத்துக்கிற கூடாது. புடிக்காத வியாதி பிடிக்குமா? எந்த மனிதனுக்காவது எந்த வியாதியா இருந்தாலும் சரிங்க. மனிதனுக்கு வியாதி பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காத போட்டு மைண்டுலயே ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. மனசுலயும், சிந்தனையிலயும் அத ஓட விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதுதான் அந்த கிருமிக்கு வந்து அந்த வைரஸ் என்ன வைரஸ்னால உங்களுக்கு உடம்பு முடியாம போதோ, அந்த கிருமி வந்து இத பார்த்துட்டு தான் உங்கள சரி இவன் பயப்படுறான் அவன விடக்கூடாதுன்னு சொல்லி, இந்த ஓடுற நாய கண்டா விரட்டுற நாய்க்கு தொக்குன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாரி பயங்கரமா வேலைய காட்ட ஆரம்பிக்கும். இவன் பயப்படுறான் ரைட்டு நம்ம அடிச்சோம்னா இவன் விழுந்துருவான் அப்டின்ற ஒரு தாட் வந்துரும். முதல்ல எந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மனிதனுக்கு உடம்பில் உருவாகும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கும் சக்தி மனித உடம்புக்குள்ளேயே இருக்குது. அது தானா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு காயம் பட்டா ரத்தம் வெளியேறத தானா அடைக்கும். கொஞ்ச நேரத்துல வந்து ரத்தம் போறது நின்றும். கையில, கால்ல எதுல அடிபட்டாலும் சரி. அதுபோல உங்க உடம்புல உருவாகுற எந்த வியாதியாக இருந்தாலும் உங்க உடம்புக்குள்ளேயே அதுக்குண்டான எதிர்ப்பு சக்தி இருக்கு. அது சரி பண்ணிரும். அதுக்கிடையில நீங்க பயந்து தான் ரொம்ப முடியாம போயிறது. அதுபோக பொதுவா எந்த வியாதி வந்தாலும் சரிங்க. நீங்க 2 விஷயம் செய்யணுங்க.